character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hello students, very happy morning to all. And today we are going to discuss about 11th standard commerce. In last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன and difference between economic and non economic activities பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, டைப்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம், தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். இன் திஸ் கிளாஸ் we are going to discuss about the continuation of types of economic activities, that is profession. Okay, what does mean by profession? Profession என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, profession are those occupations which involve rendering of personal services of a special and expert nature. Okay, profession என்றது ஒரு occupation. ஓகேவா, இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்டர், இன்ஜினியர், டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷன் அது. ஓகேவா, ஸோ அதை தான் இதில் சொல்ல போகிறாங்க. ப்ரொஃபஷன்ன்றது ஒரு ஆக்குபேஷன். ஓகே, ரெண்டரிங் பர்சனல் சர்வீசஸ். ஓகேவா, சொசைட்டிக்கு ஒரு பர்சனல் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்பர்ட் நேச்சர், தட் இஸ் ப்ரொஃபஷன். அ ப்ரொஃபஷன் இஸ் சம்திங் விச் இஸ் மோர் தேன் எ ஜாப். அப்போ ப்ரொஃபஷன்ன்றது என்னென்னா ஒரு ஜாபோட மேலானது. ஓகே, ஒரு ஸ்டெப் மேலே அப்படின்றது ப்ரொஃபஷன். ஓகே, ஜாப்ன்றது ஆஸ் யூஷுவல் எல்லோரும் ஒரு ஒரு ஜாப் செய்வோம் இல்லையா. ஸோ ப்ரொஃபஷன்றது அவங்களோட ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு தனி பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ டாக்டர்ன்றவங்க அந்த டாக்டர் மெடிசன் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷன் வந்து சாதாரண ஒரு ஜாபோட மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ கேரியர் ஃபார் சம் ஒன் ஹூ இஸ் காம்பிடென்ட் இன் தட் ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ். ஓகே, இது வந்து ஒரு கேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. It includes professional activities which are subject to guidelines or code of conduct laid down by professional bodies. ஓகே, இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா, அவங்க அந்த ப்ரொஃபஷ்னல் பாடிஸ் சொல்கிற கோட் ஆஃப் கண்டக்ட், தட் மீன்ஸ் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. Those engaged in a profession are called professionals. Okay, those who are engaged in a professional, okay, they are called as professionals. Okay, ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தே ஏர்ன் இன்கம் பை சார்ஜிங் ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ் மூலயமா அவங்க இன்கம்மை ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, let us see the characteristics of professional. Okay, they should be a systematic body of knowledge. Okay, there should be a systematic body of knowledge. Okay, அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்களுக்கு என்ன இருக்கணும்னா நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், there should be formal acquisition of knowledge by the members. There should be a code of conduct governing the conduct and behavior of professionals. Service motive should be uppermost in the minds of people rendering professional service. ஓகே, பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஓகே, அந்த ஃபீல்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொஃபஷ்னல் பாடிஸ் சொல்லக்கூடிய கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் எல்லாம் வந்து
ஃபாலோ பண்ணி தான் வந்து அந்த ப்ரொஃபஷனை செய்யணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா சர்வீஸ் மோட்டிவ். ஓகே, பீப்புள்ஸ்க்கு சர்வீஸ் செய்கிறது தான் அவங்களோட மோட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், அது இல்லாமல் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்கம் வந்து தட் மீன்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க பை சார்ஜிங் ஃபீஸ் மூலயமா. ஓகே, ப்ரொஃபஷனல் ஃபீஸ் இருக்கு இல்லையா, நம்ம டாக்டர் கிட்டே போனால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஃபீஸாக பே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்கமாக எடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ப்ரொஃபஷன் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஸ்னஸ். ஓகே, பிஸ்னஸில் என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் business. Let us see what is meant by business. Business refers to any human activities undertaken on a regular basis with the object to earn profit. Okay, earn profit through production, distribution, purchase and sale of goods and service. Okay, businessனா என்ன அப்படின்னா எந்த ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஓகே ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, ரெகுலர் பேசிஸில் நடக்குது அப்படின்னா அதோட ஆப்ஜெக்ட் தட் மீன்ஸ் அதோட எய்ம் நோக்கம் என்னவாக இருக்கும்னா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறது தான் வந்து அதோட ஆப்ஜெக்ட். ஓகே, அது எது மூலயமா நடக்குது அப்படின்னா த்ரூ ப்ரொடெக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, இது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் பிஸ்னஸ். Business may be defined as an activity involving regular production or purchase of goods and service for sale, transfer and in exchange with an object of earning profit. Okay, business என்றதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே, ரெகுலராக நடக்கும், எது மூலயமா அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் மூலயமா நடக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் அதோட எய்ம் என்ன, அதோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஏர்னிங் ப்ராஃபிட். ஓகே, அதே தான் திருப்பி ரிட்டர்ன் இங்கே சொல்லியிருக்காங்க. Next one, according to James Stephenson, business refers to economic activities performed for earning profit. Okay, according to James Stephenson என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிஸ்னஸ்னால் என்னன்னா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுறது. தட் மீன்ஸ் அவங்களோட மோட்டிவ் என்னவாக இருக்குன்னா ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணணும். ஓகே, அதான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட். ஓகே, ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்றதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து பிஸ்னஸ் அப்படின்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், according to H. Haney, business may be defined as a human activity directed towards producing or acquiring wealth through buying and selling of goods. Okay, according to Haney என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிஸ்னஸ்ன்றது ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஓகே, ஹியூமன் ஆக்டிவிட்டி ஒரு பொருளை வாங்கிறது இல்லை விற்கிறது. ஓகே, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். ஓகே, அது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெல்த்தை, ஓகே தட் மீன்ஸ் ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம் இல்லை அசெட், அது மாதிரி அவங்களுக்கு தேவையான வெல்த்தை அக்யூர் பண்ணுறது. ஓகே, அக்யூர் பண்ணுறது இல்லைனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, இதை தான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், business activities are connected with raising, producing or processing of goods. Okay, industries creates farm utility to goods by bringing materials into the farm which is useful for intermediate consumption, that is further use of material in order industry or final consumption by consumer. Okay, ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்காக இன்னொரு பொருளை வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறோம் இல்லையா. தட் மீன்ஸ் ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருளை யூஸ் பண்ணுறோம், அதை தான் வந்து கன்சம்ஷன். ஓகே, அப்படின்னு சொல்கிறோம், இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஃபைனலாக யாருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா கன்சியூமருக்கு கூட்டு போய் கொடுக்குறோம். ஓகே, அதை யார் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா கன்சியூமர் கன்சியூம் பண்ணுறாங்க. நம்ம யாருக்கு போய் சேர்க்குறோம் அப்படின்னாலும் அதை கன்சியூமருக்கு தான் சேர்க்குறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன். Business activities are classified on the basis of size, ownership and function. Okay, and the last order types of economic activities over, and today we are going to new topic, that is classification of business. First one, activities on the basis of size. Okay, activities வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா சைஸை பேஸ் பண்ணி இருக்கு. Let us see. First one, small scale. Okay, small scale அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Small scale units require
லெஸ் கேபிட்டல். ஓகே, ஒரு சின்ன நிறுவனம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ், சின்ன சின்ன ஃபர்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. அதான் வந்து ஸ்மால் ஸ்கேல். அதுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு லெஸ் கேபிட்டல் தான் வந்து ரெக்வயராக இருக்குது. ஓகே, தே எம்ப்ளாய் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஒர்க்கர்ஸ் இருந்தால் போதும், கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டான நம்பர்ஸில் வந்து ஒர்க்கர்ஸ் இருந்தால் போதும். ஓகே, நிறையா பேர் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் ப்ரொடியூஸ் தி குட்ஸ் ஆன் ஸ்மால் ஸ்கேல். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல், கொஞ்சமான அமௌண்ட்டுக்கு தான் வந்து ஒரு பொருளையோ இல்லை சர்வீஸையோ வந்து அவங்க ரெண்டர் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் see manufacturing textiles in handlooms or powerlooms. ஓகே, ஹேண்ட்லூம்ஸ் மீன்ஸ் கைத்தறின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதான் ஹேண்ட்லூம்ஸ். ஓகே, அதை தான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் செகண்ட் ஐ வில் ரிப்பீட். ஸ்மால் ஸ்கேல் மீன்ஸ் ஒரு சின்ன நிறுவனம். ஓகே, அதுக்கு என்ன தேவைப்படுதோ அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருந்தால் போதும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதோட ஒர்க்கர்ஸ் வந்து கம்மியாக லிமிட்டடாக இருந்தாலும் போதும். அதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் ஸ்மால் ஸ்கேல். நெக்ஸ்ட் ஒன், extraction of edible oil from seeds like groundnut, sesame through traditional wooden churner. Okay, அது சேம் ஸ்மால் ஸ்கேலோட ஒன் மோர் எக்ஸாம்பிள் எடிபிள் ஆயில். ஓகே, நம்ம ஆயில் வந்து எடுக்கிறோம் இல்லையா, இதுலேருந்து கிரவுண்ட் அண்ட் சீசேம், மல்லாட்டை எண்ணெய், எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேலோட எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகே, அது எது மூலயமா எடுக்கிறோம் அப்படின்னா வுடன் சர்னர், ஒரு ட்ரெடிஷ்னல் முறை இருக்கு இல்லையா, அந்த மர செக்குலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. ஓகே, தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல். நெக்ஸ்ட் ஒன், லார்ஜ் ஸ்கேல். சேம் அது குயிக் ஆப்போசிட்டாக இது லார்ஜ் ஸ்கேல். என்னென்னா அதுக்கு என்னென்ன வந்து கம்மியாக தேவைப்படுதோ இதுக்கு எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். ஓகே, ஸோ லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் ரெக்வயர் ஹியூஜ் கேபிட்டல். ஓகே, இப்போ அதுக்கு வந்து லெஸ் கேபிட்டல் தேவைப்படுது. இன் லார்ஜ் ஸ்கேல் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஹியூஜ் கேபிட்டல் வந்து ஹியூஜாக தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன், தே எம்ப்ளாய் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன தேவைப்படுறாங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அண்ட் ப்ரொடியூஸ் தி குட்ஸ் அட் லார்ஜ் ஸ்கேல். அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அதுவும் லார்ஜ் ஸ்கேலாக தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் லார்ஜ் ஸ்கேல். நெக்ஸ்ட் ஒன், லெட் அஸ் see the examples of large scale. First one, manufacturing textiles in a large textile mill. Example, Raymond's Ramraj Cotton. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெக்ஸ்டைல் மில்ஸில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ரேமாண்ட்ஸ், ராம்ராஜ் காட்டன் இது எல்லாமே வந்து லார்ஜ் ஸ்கேலுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ நம்ம ஸ்மால் ஸ்கேலுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், கைத்தறி பண்ணுறது பார்த்தோம் இல்லையா, கைத்தறி நெசவு, ஸோ அதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேலுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஆயில், எடிபிள் ஆயில் ஃப்ரம் சீட்ஸ் இன் ஆயில் மில்ஸ். எக்ஸாம்பிள், சஃபோலா, சன்ஃப்ளவர். சேம் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தோம் இல்லையா, ஆனால் அதில் எந்த முறையில் எடுக்கிறாங்க, த்ரூ ட்ரெடிஷ்னல் முறையில் எடுக்கிறதால அங்கே என்ன லிமிட்டடாக தான் அவங்க எடுப்பாங்க, ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் இவங்க ஆயில் மில்ஸ், பெரிய பெரிய ஆயில் மில்ஸ் வச்சு ஒரு ஆயிலை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேலில் தான் வந்து எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். On the basis of ownership, business activities may be broadly grouped into 3 categories. Okay, பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. Okay, let us see the first one, private enterprises. Okay, private enterprises ஹெட்டிங் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தனியார் நிறுவனம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ தட் இஸ் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். அண்ட் என்டர்பிரைஸ் இஸ் said to be a private enterprise where it is owned, managed and controlled by persons other than government. Okay, ஒரு private enterprises அப்படின்னா என்ன அப்படின்னா அதை வந்து மேனேஜ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே யார் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபராக தான் இருக்க முடியும். ஓகே, அதர் தேன் கவர்மெண்ட்டை விட ஒரு நிறுவனத்தை யார் வந்து கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னா ஒரு தனிப்பட்ட பர்சன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ரைவேட் என்டர்பிரைஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓகே, எக்ஸாம்பிள் சுந்தர் ஸ்டேஷ்னரிஸ். பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு சிங்கிள் பர்சன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேஷ்னரி வச்சுருக்காரு அவரோட நேமில், ஸோ தட் இஸ் ப்ரைவேட் என்டர்பிரைஸ். ஓகே, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ். நெக்ஸ்ட் ஒன், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். எக்ஸாம்பிள் ரமேஷ் ப்ரோஸ். ஓகே, ஒரு 2-3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ஒரு ஃபர்ம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் எதில் வருது அப்படின்னா ப்ரைவேட் என்டர்பிரைசஸில் தான் வரும். ஓகே, and B, public enterprises.
பப்ளிக் என்டர்பிரைசஸ் மீன்ஸ் இதை வந்து யார் ஓன்ட் அண்ட் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட். ஓகே, an enterprise is said to be a public enterprise where it is owned, managed and controlled by government or any of its agencies or both. ஓகே, இந்த என்டர்பிரைசஸை யார் கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற எதாவது ஏஜென்சிஸ் எதாவது ரிலேட்டடாக இருந்தால் அவங்க பண்ணலாம். ஓகே, இல்லை 2 பேர் சேர்ந்து கூட வந்து இதை மேனேஜ் அண்ட் ஓன் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, பப்ளிக் என்டர்பிரைசஸ் மே பி ஆர்கனைஸ்ட் இன் செவரல் ஃபார்ம்ஸ். ஓகே, பப்ளிக் என்டர்பிரைசஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்ப்போம். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். ஓகே, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்துங்க, Public Works Department, PWD இருக்கு இல்லையா, so that is the example of public enterprise. And next one, ONGC, okay, Oil and Natural Gas Corporation, that is public corporation, that is the example of public enterprises. And next one, government company, State Trading Corporation, STC, that is State Trading Corporation, government company. This is the example of public enterprises. Okay, let us move on to joint enterprises. What is meant by joint enterprises? Joint enterprises is both the public and government, sorry, private and government. Okay, an enterprise is said to be a joint enterprise where it is owned, managed and controlled by government and private entrepreneurs. Okay, பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்டர்பிரைசஸில் 2 பேருமே வருவாங்க, போத் கவர்மெண்ட்டும் வருவாங்க அண்ட் ப்ரைவேட் 2 பேருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த என்டர்பிரைசஸை மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் செட் டு பி அ ஜாயிண்ட் என்டர்பிரைஸ். ஓகே, let us see the example of joint enterprise, மாருதி சுசுகி. ஸோ மாருதி சுசுகின்றது எதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஜாயிண்ட் என்டர்பிரைசஸோட எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இருப்பாங்க, போத் கவர்மெண்ட்டும் வந்து மேனேஜ் பண்ணலாம் அண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் ப்ரைவேட்டும் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் பண்ணலாம். ஓகே, once again I will repeat. Partnership பார்த்தீங்கன்னா என்னென்ன 3ஆக டிவைட் பண்ணுறாங்க, பப்ளிக் என்டர்பிரைஸ், ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அண்ட் ஜாயிண்ட் என்டர்பிரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். On the basis of functions, business activities may be broadly grouped into 2 categories. Okay, business activities பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ இண்டஸ்ட்ரி. ஓகே, இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் பி காமர்ஸ். Industry includes all those business activities which are connected with raising, producing or processing of consumer goods. Example, bread, butter, cheese, shoes or capital goods like machinery. பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்சியூமருக்கு தேவைப்படுற எல்லா பொருளும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், காமர்ஸ். It is establishes a link between the producer and the consumer of goods and maintains a smooth and uninterrupted flow of goods from producers to consumer. Okay, இண்டஸ்ட்ரியில் வந்து கன்சியூமருக்கு தேவைப்படுற ஒரு பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், குட்ஸ், சர்வீஸ் எதுவாக இருக்கட்டும் அதை வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் கன்சியூமர்கிட்ட சேர்க்கறது தான் வந்து காமர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லிங்க் பிட்வீன் தி ப்ரொடியூசர் அண்ட் தி கன்சியூமர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். The essential characteristics of business are as follows. First one, production or procurement of goods. Okay, production or procurement of goods. இதான் வந்து characteristics ஓட first characteristics. Goods must be produced or procured in order to satisfy human wants. Okay, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இல்லை ஒரு சர்வீஸ் எது ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, next one, sale, transfer or exchange. There must be sale or exchange of goods or services. When a person weaves clothes for his personal consumption, it is not business because there is no transfer or sale. Okay, business அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா சேல் இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா எக்ஸ்சேஞ்ச், இது ஏதாவது இருந்தால் தான் அது வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஓகே,
எதுவுமே இல்லாமல் ஒரு பர்சன் வந்து அவர் ஓன் பர்சனல் யூஸ்க்காக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஓகே, அப்படின்னா அது வந்து எதில் வராது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் வராது. பிகாஸ் அவரோட பர்சனல் யூஸ்க்கு தான் வந்து அவர் பண்ணுறாரே தவிர சேல் பண்ணவோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ அவர் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. ஓகே, there must be a sale or exchange of goods or services when a person wears cloth for his personal consumption. சொன்னோம் இல்லையா, ஒரு பர்சன் வந்து அவரோட பர்சனல் கன்சம்ஷனுக்காக ட்ரெஸ்ஸை வேவ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பிஸ்னஸில் ஆக்டிவிட்டீஸில் வராது. ஓகே, ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணல, சேலும் பண்ணல, ஒரு அவரோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறார். ஸோ திஸ் இஸ் நாட் கம்மிங் அண்டர் தி பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன், டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Okay, என்னென்ன goods and services இருக்குது அப்படின்னு let us see. Goods produced or procured may be consumer goods like cloth, pen, brush, bag, etc. பார்த்தீங்கன்னா இதில் என்ன குட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் குட்ஸ். ஓகே, கன்சியூமர் குட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். கிளாத்து, பென், ப்ரஷ்ஷு, பேக், இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கன்சியூமர் குட்ஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. let us see like plant and machinery. Okay, so producer goods oda example enna paakalam, plant and machinery. Next one, services refers to activities like supply of electricity, gas, water, transportation, banking, insurance. These are the example of service. Okay va, service ku example paakalam, electricity, gas, water, transportation, banking and insurance. These are the example for services. Okay, next one, regularity of dealings. An isolated dealings in buying and selling does not constitute business. The transaction must be regular. For example, if a person buys a scooter for his use and later on disposes it off at a profit, he cannot be said to have been engaged in business. The buying and selling must be recurrent to constitute business. பார்த்தீங்கன்னா ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ் அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் ரெகுலராக வந்து நடந்துகிட்டு இருக்கணும். ஓகேவா, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்கூட்டர் வாங்குறாரு, அதை வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அதை வந்து விற்கிறாரு. ஓகே, ரீசேல் பண்ணக்குள்ள அவருக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் வருது. ஸோ தட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் தி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். பிகாஸ் அவர் எதுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னா அடிக்கடி வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எடுக்கல, ஜஸ்ட்டு ஒன்ஸ் வாங்குறாரு, திருப்பி அதை விற்கிறாரு. ஓகே, அவ்வளோதான். திருப்பி நடந்தால் மட்டுமே அது வந்து பிஸ்னஸாக நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே, இது வந்து ஒன்ஸ் நடக்கிறதால இது வந்து பிஸ்னஸில் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகே, பிஸ்னஸ்னால என்ன மோட்டிவ் இருக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ். ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட் மோட்டிவ். Business is an economic activity by which human beings make their livings. Okay, businessன்றது என்ன ஆக்டிவிட்டியில் வருதுன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வருது. ஓகே, ஸோ அது மூலயமா ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, எதுக்காக பிஸ்னஸ் எல்லோரும் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி ப்ராஃபிட், அட்ராக்ஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா, அதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து நிறையா பேர் பிஸ்னஸை செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஓகே, பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றது இல்லை, அதில் நம்மளுக்கு என்னவும் கிடைக்கலாம், ரிஸ்க்கும் கிடைக்கலாம். ஓகே, ரிஸ்க் அண்ட் லாஸ் எது வேணால் நம்மளுக்கு கிடைக்கலாம். த ப்ராஃபிட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் எ பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டைன். ஓகே, பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன அப்படின்னா ஆல்வேஸ் அன்சர்டைன். ஓகே, நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சடனாக நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் கூட வரலாம். ஓகே, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி பிஸ்னஸ் மேன். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் பிஸ்னஸ் மேனை பின்னாடி இருக்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேஞ்ச் இன் கன்சியூமர் பர்ஃபார்மன்ஸ், ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், டிரான்ஸ்போர்ட் பாட்டில் நெக்ஸ், பவர் கிரைசிஸ் எக்ஸெட்ரா. பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கன்சியூமர் பர்ஃபார்மன்ஸு, கன்சியூமர் வந்து அந்த பொருளை நிறையா வாங்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம பிஸ்னஸ்க்கு லாஸ் வந்துடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஸ்டாக் ஏதாவது வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அதிலேருந்து லாஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ பவர் கிரைசிஸ், தட் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் ஏதாவது அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு லாஸ் வரும். ஓகே, மே அப்செட் பிஸ்னஸ் கேல்குலேஷன் அண்ட் ரிசல்ட் இன் லாஸ். ஸோ இதனால் வந்து நம்ம பிஸ்னஸில் லாஸை சந்திக்க நேரிடும். ஓகே,
That is why profit is said to be a reward for risk taking. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட் வந்து ஒரு ரிவார்டாக வந்து சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் ரிஸ்க் டேக்கிங். நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்னா ப்ராஃபிட். ஓகே. Thus, any business activities includes an element of risk too. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் ப்ராஃபிட் மட்டும் இருக்காது, என்ன இருக்கும் அப்படின்னா எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Let us see the difference between the business, profession and employment. Okay, sorry, comparison of business, profession and employment. First one, business. Okay, mode of establishment. Okay, அந்த business ஓட உருவாக்கும் முறை அப்படின்றத எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Promoters decisions, registration and other formalities as prescribed by law. Okay, ப்ரொமோட்டர்ஸோட டெசிஷன் இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறா அப்படின்னா லா தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே. இன் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன், இன் ப்ரொஃபஷன், மெம்பர்ஷிப் ஆஃப் எ ப்ரொஃபஷனல் பாடி ஆர் சர்டிஃபிகேட் ஆஃப் எ ப்ராக்டிஸ். ஓகே. ஒரு ப்ரொஃபஷனை உருவாக்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது, அவங்க மெம்பர்ஷிப்பில் அந்த ப்ரொஃபஷனல் பாடிஸில் ஒரு மெம்பராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ஸில் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எம்ப்ளாய்மெண்ட், சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஓகே. இல்லை ஒரு லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன், நேச்சர் ஆஃப் ஒர்க். வாட் இஸ் மீன் பை நேச்சர் ஆஃப் ஒர்க், அந்த ஒர்க்கோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத let us see. In business, goods and services provided to the public. ஓகே. பிஸ்னஸில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் இல்லை ஒரு சேவை எதுவாக இருந்தாலும் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டு தி பப்ளிக். ஓகே. பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் ப்ரொஃபஷன், பர்சனலைஸ் சர்வீஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் நேச்சர். ஓகே. அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ப்ரொஃபஷனலாக இருந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்து அதுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், பெர்ஃபார்மிங் ஒர்க் அசைன் பை தி எம்ப்ளாயர். எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கொடுக்குற ஒர்க்கை வந்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் எம்ப்ளாய்மெண்ட்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன், குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் வந்து பிஸ்னஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு பார்க்கலாம். நோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு அந்த மைண்ட் இருந்தால் போதும் இல்லையா. பிஸ்னஸ் மைண்ட் இருந்தால் யார் வேணால் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கான தகுதி அப்படின்றது இல்லை. ப்ரொஃபஷன், இன் ப்ரொஃபஷன், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இன் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட். ஓகே. ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன்றது தேவை, அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் பற்றின எஜுகேஷன் இருக்கணும், ட்ரைனிங் இருக்கணும். ஓகே. இருந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும், அந்த ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக ஆக முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எம்ப்ளாய்மெண்ட், மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாவது இருந்தால் மட்டுமே எந்த ஒரு ஜாப்லேயும் வந்து நம்மளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், பேசிக் மோட்டிவ், ஏர்னிங் ப்ராஃபிட் பை சாட்டிஸ்ஃபைங் நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி. உங்களோட பேசிக் மோட்டிவ் என்ன அப்படின்னா ஒரு செயல் மூலயமா என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணணும். அந்த செயல் வந்து யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சொசைட்டியோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட மோட்டிவ். ஓகே. ப்ரொஃபஷனோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டரிங் சர்வீஸ். ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க, பீப்புள்ஸ்க்கு வந்து சர்வீஸ் செய்கிறது மூலமா அவங்களோட மோட்டிவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏர்னிங் வேஜ் ஆர் சேலரி பை சர்விங் தி எம்ப்ளாயர். ஓகே. ஓகே. ஒரு எம்ப்ளாயருக்கோட சர்வீஸ் எல்லாரும் செஞ்சு முடிச்சு அவருக்கு என்ன எடுத்திருக்காரு அப்படின்னா வேஜஸ் ஆர் சேலரிஸ். ஓகே. ஏர்னிங் வேஜஸ் ஆர் சேலரிஸ் பை சர்விங் தி எம்ப்ளாயர். ஒரு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அது மூலயமா அவர் வேஜஸோ இல்லை சேலரியோ எடுத்துக்கிறார். ஸோ அதான் வந்து அவரோட மோட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், let us see capital. In business, capital investments is required as per size of the firm. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. இன்கேஸ் அந்த ஃபர்ம் வந்து ஒரு சின்னதாக இருந்துச்சு, ஸ்மால் ஸ்கேலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் வந்து தேவைப்படும் கேபிட்டலாக. ஓகே. இன்கேஸ் பெரிய ஃபர்ம், லார்ஜ் ஃபர்மாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். ஓகே. இன் ப்ரொஃபஷன், லிமிட்டட் கேபிட்டல் நெசசரி ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ப்ரொஃபஷனலில் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான அமௌண்ட் இருந்தால் போதும். ஓகே. ஏன் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனலை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு லிமிட்டட் அமௌண்ட் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணலாம். ஓகே. தட்ஸ் வை. அப்போ அந்த கிளினிக்கு அவர் ரெண்ட் பே பண்ணும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜு, அப்புறம் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் ஜஸ்ட் ஒரு லிமிட்டடான அமௌண்ட்டை வந்து
இன்வெஸ்ட் பண்ணி ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இன் எம்ப்ளாய்மெண்ட் there is no capital is required. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த வித கேபிட்டலும் தேவைப்படலை. ஓகே, அவங்க ஜஸ்ட் போய் வேலை செய்வாங்க, அதுக்கான ஊதியம் தட் மீன்ஸ் ரெமுனரேஷனை வாங்கிப்பாங்க. சிக்ஸ்த் ஒன் இஸ் ரிவார்ட். ஓகே, பிஸ்னஸ்க்கு கொடுக்குற ரிவார்டு என்ன அப்படின்னா ப்ராஃபிட். ஓகே, அண்ட் ப்ரொஃபஷனலுக்கு கொடுக்குற ரிவார்டு என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃபீஸ், தட் இஸ் the fees is collected by the doctor or lawyer அந்த மாதிரி. ஓகே, ஒரு பர்டிகுலர் ஜாபை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ரிவார்ட் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். நெக்ஸ்ட்டு சேலரி ஆர் வேஜஸ். ஸோ சேலரி ஆர் வேஜஸ் இஸ் த ரிவார்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன் இஸ் ரிஸ்க். ப்ராஃபிட் ஆர் அன்சர்டைன் அண்ட் இர்ரெகுலர். பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட்ன்றது ஒரு அன்சர்டைன். ஓகே, சொல்ல முடியாது, எப்போ வேணால் ப்ராஃபிட் வரலாம், எப்போ வேணால் லாஸ் வரலாம். ஓகே, அது இல்லாமல் அது ரெகுலராக இருக்கும் அப்படின்னா அதையும் சொல்ல முடியாது, தட் இஸ் இர்ரெகுலர். நெக்ஸ்ட் ஒன், ஃபீ இஸ் ரெகுலர் அண்ட் சர்டைன், நெவர் நெகட்டிவ். பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனில் ஃபீஸ்ன்றது ரெகுலராக வந்து அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, எத்தனை பேஷண்ட் பார்த்தாலும் அத்தனை பேஷண்ட்கான ஃபீஸை வந்து அவர் கலெக்ட் பண்ணிப்பார் இல்லையா, ஸோ தட் இஸ் ரெகுலர் அண்ட் சர்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெவர் நெகட்டிவ், அங்கே எந்த ஒரு நெகட்டிவான irregularity எதுவும் நடக்காது. ஓகே, இன் எம்ப்ளாய்மெண்ட் ஃபிக்ஸட் அண்ட் ரெகுலர் பே, நோ ரிஸ்க். எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த வித ரிஸ்க்கும் இருக்காது, ஃபிக்ஸடாக அவங்களுக்கு ரெகுலராக என்ன பே பண்ணுறாங்களோ அதை பே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பார்த்தீங்கன்னா இன் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள் வித் சம் ஃபார்மாலிட்டிஸ். ஓகே, எஸ், பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட பிஸ்னஸை இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எது மூலயமா முடியும் அப்படின்னா சில ஃபார்மாலிட்டிஸ் மூலயமா அவங்களோட பிஸ்னஸை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, இன் ப்ரொஃபஷன் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, நான் தான் டாக்டர் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தர் போய் இந்த என்னோட ப்ரொஃபஷனை நீ வச்சுக்கோ, நீ டாக்டர் ஆகிடு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் இன் ப்ரொஃபஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், எம்ப்ளாய்மெண்ட் நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள். இதில் பார்த்தீங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி செய்கிறாருன்னா அவரு மட்டும் தான் அந்த ஜாபை செய்ய முடியும் இல்லையா. ஸோ அதை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவரால் முடியாது. நெக்ஸ்ட் ஒன், கோட் ஆஃப் எத்திக்ஸ். நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் எத்திக்ஸ், மாரல் அண்ட் எத்திக்கல் டீலிங்ஸ் ஒன்லி. இல்லை பார்த்தீங்கன்னா எந்த விட கோட் ஆஃப் எத்திக்ஸும் இல்லை. ஓகே, அவங்க ஜஸ்ட் அவங்களோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இன் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனுக்குன்னு தனியாக கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட ப்ரொஃபஷன்ஸை செய்யணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன். இன் எம்ப்ளாய்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி நடந்துக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த கம்பேரிசன் பிட்வீன் பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, கண்டினியூட்டி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் கோ த்ரூ. அது இல்லாமல் இதோட புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் மார்க் பண்ணி ரீட் அவுட் பண்ணுங்கள். இதுலேருந்து வந்து டெஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.